ராஜி ரூமில் இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வராரு கதிர். வந்த உடனே சொல்கிறாரு, உன்னை பார்த்தாலே அவ்வளோ கோவமாக வருது, உன்னை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமாக கோவப்படுறாரு. உடனே ராஜியும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு மட்டும் நான் பிடிச்ச கல்யாணம் பண்ணாங்க, நான் தான் சொன்னேன்னா உங்களை கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கெஞ்சினேன் உங்ககிட்ட, இல்லை உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சினா, நான் யார்கிட்ட கெஞ்சினேன், எதுக்காக எனக்கு இந்த பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, எல்லாம் உங்கள் அம்மா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே நின்று கோமதி மீனா 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கதவை திறக்கிறாங்க. ராஜி திறந்த உடனே கோமதி நிற்கிறாங்க. வாங்க அத்தை வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் பண்ண சொன்னேனா, எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அதுக்கு கோமதி சொன்னாங்க, நீ அப்போ என்ன சொன்ன, நான் செத்துருவேன்னு சொன்னல, அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. நான் அன்னைக்கு செத்தா கூட பரவாயில்லை, ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும், இவனை கல்யாணம் பண்ணிட்டு தினம் தினம் நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. எதுவுமே பேச முடியல. கோமதி அமைதியாக அங்கேருந்து போகிறாங்க. ராஜி ரூம்குள்ளே வராங்க. வந்த உடனே அழுக்கு துணியெல்லாம் எடுக்கிறாங்க. என்ன இது, இந்த துணியெல்லாம் இவ்வளோ நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கதிர் வராரு. ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், ரொம்ப நாளாக போட்டிருப்பீங்க போல இந்த ட்ரெஸ் எல்லாம், எப்படி துவைக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதை கேட்டானே, உனக்கு என்ன பிரச்சனை, ஆமாம் நான் துவைக்காம தான் போடுவேன், நீ மட்டும் என் துணியில் கை வைக்காத, வச்சா எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ராஜி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுக்கு துணி எடுக்கிறாங்க. ஏய் மறுபடியும் எதுக்காக அந்த துணியெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அந்த அழுக்கு துணி எல்லாத்தையும் தூக்கி பெட்ஷீட்டில் போடுறாங்க. போட்டு அப்படியே மூட்டை மாதிரி கட்டுறாங்க. கட்டிட்டு, இங்கே பார், இந்த துணி எல்லாமே நீ தான் வாஷ் பண்ணணும், நான் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி நாத்தம் பூச்ச ட்ரெஸ்ஸோடலாம் நான் இங்கே இந்த ரூமில் இருக்க முடியாது, போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக வாஷ் பண்ணி இங்கே காயணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கதிர் பயங்கரமாக ஷாக் ஆகுது.